ஃபர்ஸ்ட் கோஸ்டார் நேஹாஜி ஃப்ரம் பெங்களூர். ஓகே. அவங்களுக்கு நான் உமன் ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. உமன் ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது வந்து அது ஆக்சிடென்ட்லாம் நான் வந்து ஆக்டராக அது டேரக்டர் நாங்களாம் சேர்ந்து பண்ணும்போது என்கிட்ட வந்து அப்போது எங்களுக்கு ஹீரோயின்லாம் யார்கிட்ட போய் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போது வந்து ஹச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டிசிஎஸ். அது கிட்டத்தட்ட சோல் ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஒரு சீன். அதாவது ஆண் வந்து பெண் மாதிரி நடிக்கணும், பெண் வந்து ஃபெமினைன் மஸ்குலனாக நடிக்கும். அவங்க லிட்டரலாக எவ்ரிடேவே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி டாம் பாய் மாதிரி டாமிஷன். எனக்கு அதை பார்த்துட்டு நான் போய் கேட்டேன், அக்கா அந்த மாதிரி இருக்கா, பண்ணி கொடுக்குறீங்களாக்கா அப்படின்னு. அப்போலாம் அவங்க ஹிந்தி சொல்லுது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை ஒரு ஓடுற சீக்வன்ஸ் ஒன்று இருந்துச்சு. அவங்கள துரத்திட்டு 2 பேர் ஓடுவாங்க, ஓடிட்டு இருப்பாங்க. ஓடி முடிச்சு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒன்று தெரியுமா அப்படின்னாங்க. சொல்லுங்கள். இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லிக்கலாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாண்டா 2 மாதம் 3 மாதம் நினைக்கிறேன், 3 மாதம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து தெரியாதுங்க எனக்கு. அப்புறம் நான் வந்து ஷூட்டு நீ அன்னைக்கு தான் கடைசி நாள், அதனால் கரெக்டாக கடைசி நாள் அன்றைக்கின்னு சொன்னாங்க. சரி நீ கேட்ட எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. கேட்டு பார்த்து டாக்டர் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. இந்த ஓர சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. மிச்சப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட். ஒரு பைசா வாங்கலை, எனக்காக மட்டும் பண்ணி கொடுத்தாங்க.